எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டியும் பெரியோர்களை வணங்கியும் தொடரும் அடியவர் பெருமக்களை எல்லாம் வாழ்த்தியும் எனது உரையை தொடங்குகிறேன். நமது சைவ உலகத்திலே நமது சமயாச்சாரியார்கள், சந்தானாச்சாரியார்கள், புராணங்களை எல்லாம் வகுத்தவர்கள், சாத்திரங்களை எல்லாம் வகுத்த பெரியோர்கள், இவர்கள் மூலமாக இறைவன் எண்ணறிய அற்புத நிகழ்வுகளை தான் வெளிப்பட்டு எண்ணறிய அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளார். இவைகளெல்லாம் நமது நூல்களிலே அகச்சான்றுகளாகவே மிக பல உள்ளன. அவர்கள் பாடல்களிலேயே அவர்களாலேயே குறிக்கப்பட்டு உள்ளன. இவைகள் இப்பொழுது உள்ள தலைமுறையினருக்கு தெரியாது. பொதுவாக சைவ வழிபாட்டிற்கு வர்றவர்களுக்கு தெரியாது. ஓரளவு தேவாரம், திருவாசகம் முதலிய நூல்களை எல்லாம் பற்றி பிடித்து தொடர்வோருக்கு ஓரளவு மேலோட்டமாக தெரியுமே ஒழிது நுண்மையாக தெரியாது. இதற்கு காரணம் என்ன என்றால், நமது இப்பொழுது உள்ள பெரியோர்களுக்கே தெரியாது. அவர்களுக்கு முன்னோர்களால் அவர்களுக்கு போதிக்கப்படாத அந்த ஒரு நிலைமையும் 2 தலைமுறைகள் அப்படி கடந்து விட்டன. இவைகளையெல்லாம் மக்களை போய் சேரச் செல்ல வேண்டும். இவைகளெல்லாம் எதற்காக இறைவன் ஆற்றியிருக்க வேண்டும், இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படியாவது இந்த மக்களுக்கெல்லாம் இந்த ஆச்சாரியார்கள் வழியாக இறை நம்பிக்கையை ஊட்டி அவர்களை தீர்ந்து அகற்றி தான் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெருங்கருணை அல்லாது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கவே முடியாது. இதை நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக பிரம்மபுரத்திலே தனது திருமுலைப்பாலை கறந்து எண்ணறிய சிவஞானத்தை குழைத்து இறைவன் திருவருளால் அம்பிகை திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஊட்டிய வரலாற்றினை தனியாக பார்த்தோம். தற்பொழுது திருக்கோலக்கா தலத்திலே சீர்காழியின் மேற்கு பகுதியிலே சீர்காழி திருத்தலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த பதியிலே இறைவனார் எழுந்தருளியுள்ள திருக்கோலக்கா பதியிலே திருஞான சம்பந்த பெருமானுக்கு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் திருஞான சம்பந்தருக்கு தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கிய தன்மையாளரான அங்கன்மையுடைய அந்த இறைவனோட திருவுருளை நாம் இப்பொழுது பார்ப்போம். பிரம்மபுரத்திலே பால் ஊட்ட பிறகு சிவஞான சம்பந்தராகிய அந்த பெருமான் அங்கே உள்ள பெருமானையும் பெருமாட்டையும் போற்றி பரசி பாடி அங்கிருந்து திருக்கோலக்கா செல்ல வேண்டும் என்று விழைவு இறைவன் திருவருளால் அவர் உள்ளத்தில் உந்த இறைவனை வணங்கி அருள் பெற்று விடை கொண்டு திருக்கோலக்கா நோக்கி அவர் தந்தையின் தோள் மேல் செல்கிறார். இதில் நாம் முதலில் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வாழ்வியலிலே நாம் பல சுப காரியங்களுக்காகவும் பல செயற்கரிய செயல்களை இல்ல நலன் கருதி நாம் செய்ய வேண்டியவையும் பொது நலன் கருதி நாம் இயற்ற வேண்டிய செயல்களை எல்லாம் செய்ய வேண்டி வரும்பொழுது நாம் வசிக்கக்கூடிய திருத்தலத்தில் உள்ள ஆலயத்திற்கு சென்று முறையாக இறைவனை வணங்கி நமது விழைவை தெரிவித்து அருள் பெற்று விடை கொண்டு போக வேண்டும். அப்படி போக முடியாதவர்கள் இல்லத்தில் இருந்தவாறே அந்த இறைவனுடைய திருவடிகளை எல்லாம் நினைந்து வேண்டி அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று வாழ்க்கையிலே இது ஒரு முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட அருளாளர்கள் வழி சேக்கிழார் பெருமான் அந்த செயல்பாடுகளை எல்லாம் தியானித்து இங்கே பதிவு செய்துள்ளார். அப்படி அருள் பெற்று விடை கொண்டு தந்தையின் தோள் மேல் ஏறி திருக்கோலக்கா நோக்கி செல்கிறார். அந்த திருத்தலத்தின் முகப்பிலே கிழக்கு நோக்கிய தலம், அதன் முகப்பிலே ஒரு பெரிய தீர்த்த குளம் இருக்கிறது. அந்த தீர்த்த குளத்திலே பெண்களை எல்லாம் நீராடுகிறார்கள். அங்கே மடையில் வாழைகை மீன்கள் எல்லாம் பாய்கின்றன. சோலைகள் சூழப்பட்டதாக இறையருள் சக்தி வெளிப்பாடாக அந்த கிராமம் மிகவும் அற்புதமாக அந்த திருத்தலம் அமைந்துள்ளது. அங்கே சென்று வணங்கி வளங்கொண்டு இறைவனார் முன் செல்கிறார். இறைவனார் முன் சென்றவுடன் அந்த இறைவனுடைய புகழ்களை இருக்கு மந்திரம் போன்ற ஓலமிட்டு போற்றி பரவி பாட வேண்டும் என்று அதை மனத்திலே ஒரு கருத்து உதிக்கிறது. அதை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளியவாறே நான் அங்கே விளக்குகிறேன். மெய் நிறைந்த செம்பொருளான் வேதத்தின் விழுப்பொருளை இறைவனை சொல்றாரு. வேதத்தின் விழுப்பொருள்னா வேதம் அளிக்கக்கூடிய மேன்மையான பொருளே சிவபெருமான் தான். மெய் நிறைந்த செம்பொருள் தான் அவர். வேணி மீது பை நிறைந்த அறவுடனே பசுங்குழவி திங்கள் பரிந்து அருள்வானே. சடாமுடியில அருளோங்கு சடையில என்ன பண்ணியிருக்கிறாரு, பாம்பை அணிந்திருக்கிறாரு. அங்கேயே அதற்கு பகையான திங்களை ஒரு குழவி என்று சொல்கிறார். ஏன்னா இளம்பிறை அதையும் ரெண்டையுமே பறித்து அருளக்கூடிய அந்த பெருமான். ரெண்டையுமே பகையாக உள்ள இரண்டுமே அங்கே வைத்திருக்கிறார். மை நிறைந்த மிடற்றானை. மை நிறைந்த மிடற்றானைன்னா அன்றைக்கு வானவர்கள்லாம் வேண்ட
அது திருப்பதிகத்தில் உள்ள வந்து இங்கே இருத்தி சொல்லியிருக்கிறாரு. கருணையோடு அவர்களை காத்தருளிய அந்த அடையாளமாக இருக்கிறது. எப்படி எடுத்து பாருன்னா, மடையில் வாழைபாய என்று எடுத்து என்னும் வாக்கால் கை நிறைந்த ஒத்தறுத்து கலைப்பதிகம் கவுனியர்கோன் காடுங்காலை. கையால் வந்து தாளமிட்டு இந்த குழந்தை அவர் பாடுறாரு. அவர் மடையில் வாழைபாய என்று எடுத்து பாடும் பொழுது சாமி என்ன பண்றாருன்னா, கையதனால் ஒத்தறுத்து பாடுதலும் கண்டருளி கருணை கூர்ந்த, இப்படிலாம் வந்து கையால தட்டி இந்த குழந்தை வந்து பாடுதேன்னு சொல்லி உடனே இறைவனுக்கு கருணை வந்துடுது. அதனால ஒரு அருள் புரியணும்னு அங்க வந்து நினைக்கிறாரு. செய்ய சடை வானவர் தான், செய்ய சடையை உடைய வானவராகிய சிவபெருமான் தான் என்ன ஒரு திருத்தாளம் கொடுக்குறாருன்னா, பொற்றாளத்தாள் பொன்னாளான தாளத்தை கொடுக்குறாரு. அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, திரு 5 எழுத்து எழுதப்பட்டிருக்கு. 5 எழுத்தும் எழுதிய நல் செம்பொன் தாளம் ஐயரவர் திருவருளால் எடுத்து பாடலுக்கு இசைந்த அளவால் ஒத்த வையமெல்லாம் உய்ய வரும் மறைச்சிறுவ கைத்தளத்து வந்ததென்றே. ஐயராகிய சிவபெருமான் திருவருளால இந்த வையமெல்லாம் உலகமெல்லாம் உய்ய வந்து பாடப்போகக்கூடிய திருஞான சம்பந்தர் அந்த மறைச்சிறுவர் வேத சிறுவரான அவருடைய கைத்தளத்து வந்து சேருது. இறைவன் வந்து நினைக்கிறாரு, திருவுளம் பற்றாரு. உடனே ஒரு பொற்றாளம் திருவைந்த எழுத்து எழுதப்பட்ட பொற்றாளம் அந்த குழந்தையின் கையில் வந்து சேருது. காழி வரும் பெருந்தகையார் கையில் வரும் திருத்தாள கருவி கண்டு, காழியில் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெருந்தகையார், சிறிய பெருந்தகையார்னு சொல்லி சண்டேஸ்வரர் எழுதுவார். அதே போல் அந்த பெருந்தகையார்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கையில் வரக்கூடிய திருத்தாள கருவியை கண்டு வாழிய தம் திருமுடி மேல் கொண்டருளி. பாருங்க, இறைவனோட திருவருளால் வந்து ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு பொருள்கள், நமக்கு படக்கூடிய அத்தனை பொருள்களுமே இறைவன் திருவருளால கிடைக்கக்கூடியது தான். அவைகளை வந்து தலைமையில் கொண்டு, அவைகளை வந்து இறைவன் அருளாளுக்கு வந்து கிடைச்சதுன்னு சொல்லி வாழிய தம் திருமுடி மேல் கொண்டருளி மனம் கழிப்ப மதுரவாயில், மனம் வந்து கழிக்க, ஆகா இறைவன் திருவருளால் இப்படி கிடைச்சிட்டுதுன்னு ஏழிசையும் தழைத்தோங்க இசை வண்டமிழ் பதிகம் எய்தப்பாடி தாழுமணி குழையார் முன், அந்த குழை அணிந்திருக்கக்கூடிய இறைவன் முன் தக்க திருக்கடைக்காப்பு சாத்தி நின்றார். முதல்ல மடையில் வாழைபாயன்னு ஒரு பாட்டை வந்து பாடுறாரு. அந்த பாடல் பாடின உடனேயே அவருக்கு திருத்தாளம் கைவரப்பட்டுடுது. கைவரப்பட்ட உடனே அந்த திருத்தாளத்தை வந்து தலையில் இசை கொண்டு அந்த இறைவன் கருணையை நினைந்து இசைத்து அந்த திருப்பதிகத்தை நிறைவு செய்து அந்த தக்க கிடைக்காப்புன்னு சொல்லி இந்த கடைசி பாடலை இங்கே சேக்கிழார் பெருமான் சிறப்பாக குறிச்சிருக்காரு. உம்பர் உலக அதிசயப்ப ஓங்கிய நாதத்தின் அளவு உண்மை நோக்கி, உலகத்தில் உள்ள 3 உலகம் 7 உலகம்னு சொல்றோம்ல, எல்லா உலகத்தில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து கண்டு அதிசயித்து தும்புரு நாரதர் முதலாம் சுருதி இசை துறை உள்ளோர் துதித்து மண்மேல் ஒம்பலர் மழை பொழிந்தார். இந்த நாரதர் முதல் அங்கே வந்து இன்னிசையெல்லாம் வாசிக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இசைக்கக்கூடிய தேவ மகளிர் இருக்காங்க, தேவர்கள்லாம் இருக்காங்க, இயக்கர் கிண்ணர்லாம் சொல்லுவாங்க. அவர்கள்லாம் வாசித்து அந்த பிரசமலரை வந்து மழை போல வந்து அங்கே பொழிகிறாங்க. மறைவாழ வந்தருளும் மதலையாரும், நம்ம ஞானசம்பந்த குழந்தை, மதலைன்னா குழந்தை, எதுக்காக வந்திருக்காரு? மறைவாழ. மறை எதற்கு வாழணும்? நாமெல்லாம் வாழ்வதற்காக. மதலையாரும் தம்பெருமான் அருள் போற்றி, இறைவனோட திருவுரையெல்லாம் போற்றி மீண்டருளி சண்ப நகர் சாரச் செல்வார் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை சேக்கிழார் பெருமான் தானா சொல்லல, தியான பொருளா. நம்ம எப்படி தொலைக்காட்சியில வந்து நிகழ்வுகளை, எங்கேயோ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பாக்குறோமோ, அப்படியே இறைவனை வந்து தியானிச்சு உம்பர் பெருமான் தானருளும் உணர்வு பெற உலகத்தை அப்படி வந்து பாடினது இந்த பெரிய புராணம். சாதாரண புராணம்லாம் வந்து இல்லை, கதை இல்லை, கதை போக்குல நம்ம வந்து பார்க்கக்கூடாது. இந்த ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்ந்ததை வந்து அந்த திருத்தலத்துக்கு வந்த 150 ஆண்டுகளுக்கு கழித்து தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் இங்கே வந்து அவதரிக்கிறாரு. அப்படி வந்து திருக்கோலக்காவில் வந்து இறைவனை போற்றி பாடும் பொழுது அற்புதமான ஒரு பாட்டு பாடுறாரு. அவர் சாதாரணமானவரா? முதலை உண்ட பாலகனை அவன் வந்து ஒரு 2 ஆண்டு கழிச்சு அவன் எந்த அளவுக்கு அந்த உடல் வளர்ச்சி அடைந்திருக்குமோ அப்படி அந்த முதலை வாயிலிருந்து வர சொல்லி கரைக்கால் முதலையே பிள்ளை தர சொல்லு காலனியே என்று புக்குளியூர் அவிநாசியில் இறைவனை வேண்டி உயிர்ப்பிச்சவர். இது நிறைய நிகழ்வுகள், அற்புத நிகழ்வுகள் அவர் வந்து உலகறிய நிகழ்த்தியிருக்கிறாரு. இதுல ஒன்றை வந்து நான் சொல்றேன். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சாமிகள் திருக்கோலக்கா திருத்தலத்துக்கு வரும்பொழுது நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு அன்று உலகவர் முன், தனியா இல்ல, தெரியாம இல்ல, உலகவர் முன் தாளம் ஈந்து
அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என்மன கருத்தை ஆளும் பூதங்கள் பாடனா நின்றாடும் அங்கனந்தனை எண்கணம் இறைஞ்சும் கோயிலை பெருங்கோயிலுள்ளானை கோலக்காவினில் வந்து கண்டேனேன்னு சொல்லி இந்த திருப்பதியத்துல திருக்கோலக்கா திருப்பதியத்துல 8வது பாடல்ல அவர் வந்து நிறைவு செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும், எப்படிலாம் வந்து தமிழ் பரப்பியிருக்காரு பாருங்க. தமிழ் பரப்புறோம் இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இயல்பாகவே. ஏன்னா தமிழ் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல. தமிழும் ஆரியமும் இரண்டுமே சமமான நிலையில உள்ள சிவபெருமானால வெளிப்படுத்தப்பட்ட போற்றுதல் மொழி. முன்னமாகவே சொல்லியிருக்க 2 மொழி கலப்பால தான் பிற மொழிகள் வந்து ஒன்றாக உருவாகி இருக்கிறது. அந்த ஒன்றாக உருவாகிய பிற மொழிகள் அது வந்து ஒன்றாக கலந்துதான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகளும் உருவாகி இருக்கின்றன. ஆகவே தமிழும் ஆரியமும் சம அளவில் உள்ள இறைவனுக்கு ஏற்ற போற்றுதல் மொழி என்பதை ஆச்சாரியார்கள் வாக்குகளாலே சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வந்து மனத்தில் கொள்ள வேண்டும், எந்தவித பேதமும் பார்க்கக்கூடாது. இங்கே ஞானசம்பந்தர் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறாரு? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு, அப்படி இன்னிசையால் தமிழ் பரப்புறதுக்காக வந்திருக்காரு. தமிழ் வழியாக வேதத்தை, மறையோட சாரத்தை, சாஸ்திரங்களோட சாரத்தை, ஆகமத்தோட சாரத்தை நமக்கு அளிப்பதற்காக அருளை அவதரிக்க செய்யப்பட்டவர்கள் இந்த அருளாளர்கள். அந்த வகையில் ஞானசம்பந்தன் என்ன வந்து செய்யறாருன்னா, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தனுக்கு உலகவர்மன் தனியா கிடையாது, யாருக்குமே தெரியாது கிடையாது. அவங்க அப்பா இருக்காரு, அந்த சீர்காழி அந்தணர்கள்லாம் அங்க போயிருக்காங்க, திருக்கோலக்காவில் உள்ள மறையோர்கள் இருக்காங்க, அங்க உள்ள அடியோர் பெருமக்கள் போயிருக்காங்க, சீர்காழியில் உள்ள அடியோர் பெருமக்கள்லாம் திரண்டு அவர் போயிருக்காங்க. ஏன்னா பல்லக்கில் இதே தோல்ல அப்பா வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு, பல்லக்கு இப்ப வந்து கிடைக்கல, அதுக்கு பின்னால வருது. அவர்கள்லாம் எல்லோருமே காணும்படியாக அவர் வந்து மடையில் வாழைப்பாயன்னு சொல்லி கையில வந்து ஒத்தறுத்து பாடின உடனே இறைவன் வந்து பொறுக்க முடியாம இசைத்து பாடுது இந்த குழந்தைன்னு சொல்லி கருணையோட என்ன பண்றாரு, அந்த பொற்றாளத்தை அந்த கை வர செய்கிறாரு. அதுல வந்து சிவாய நம அல்லது நமச்சிவாயன்னு சொல்லி திரு 5 எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த தளத்துல பதிவு பண்றாரு. மீண்டும் சொல்றோம், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர்மன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை, அவன் பாடலை வந்து இறங்கி வந்து கேட்கக்கூடிய தன்மையுடைய இறைவனோட தன்மையை சொல்றாரு. நீ இசைத்து பாடினால் இறைவன் வந்து மகிழ்ந்து கேட்பாருங்கிறத நம்ம வந்து இதன் மூலம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருப்பதிகம். அந்த திருப்பதிகம் வந்து ஒரு சாதாரண திருப்பதிகம் இல்லை, மிகவும் எளிமையானது. தக்கராக்கத்தில் வந்து இசைத்து பாடியிருக்கிறாரு. 1வது திருமுறையில் 23வது திருப்பதிகமாக இது அமைந்திருக்கு. அந்த பாடலை கொஞ்சம் வந்து சொல்லிடுறேன். எளிமையாக மேம்போக்கான பொருள், ஏன்னா மெய்ப்பொருளை வந்து நம்மளால சொல்ல முடியாது, திருஞான சம்பந்தருக்கு தான் தெரியும். பாடினவருக்கும் பாடப்பட்டவருக்கும் தான் என்ன பாடப்பட்டிருக்குன்னு முழுமையாக தெரியும். நாமெல்லாம் ஓரளவு பற்றி இறைவன் திருவருள் வந்து உணர்த்த வந்து நம்ம உய்யலாம். இப்பொழுது வந்து நம்ம வந்து குறுகிய நேரத்தில் இதெல்லாம் அமைத்து பேசுறதுக்கிறதால வந்து மேம்போக்காக அந்த பொருளை நான் சொல்றேன். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா உள்ளான். வாழைகள்லாம் வந்து மடையில் வந்து பாய்ந்து கொண்டிருக்கிறதுனா அப்படிப்பட்ட நீர்வளமும் நிலவளமும் செறிந்த பகுதியாக இருக்கிறது, சக்தியின் வெளிப்பாடாக இருக்கிறது. மாதரார் குடையும் பொய்கைன்னா பெண்கள்லாம் அங்க வந்து அந்த குளங்கள்ல வந்து குளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கோலக்கா திருத்தலத்தில் எழுந்திருக்கிறார் இறைவன். அவரோட திருவுருவத்தை சொல்றாரு. சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ. அவருக்கு அந்தந்த தளத்துக்கு போகும்போது வெவ்வேறு உருவங்களை அந்த ஞானாசிரியர்களுக்கு இறைவனே வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. அதை பின்னால வந்து வெவ்வேறு நிலையில வந்து வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. அதெல்லாம் நான் பின்னால வந்து விளக்கி சொல்றேன். இங்க இறைவனோட திருக்கோலத்துக்கு வந்து அடையாளமாக, திருவுருவத்துக்கு அடையாளமாக சடையும், அருள்வங்கு சடையும், அதில் அணிந்திருக்கக்கூடிய இளங்கொழவியான பிறையும், சாம்பல் பூச்சும், வெந்நீர் சன்னித்த மேனினான்னு அப்பர் பெருமான் சொல்றாரு. உடல் மையெல்லாம் வந்து வெந்நீர் பூசின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல சாம்பல் பூச்சும் கீழ் உடையம்னா வாராளி வந்து இழுத்து கட்டப்பட்ட கோவண ஆடைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இறைவனோட திருவுருவத்துக்கு ஒரு அடையாளங்களாக இங்க வந்து சாட்டுறாரு. அதை கண்டு வியக்கிறாரு. இப்படிப்பட்ட வந்து பரம்பொருள், இப்படி இந்த உலகத்தெல்லாம் உய்ய செய்யறவரை, உலகத்தை எல்லாம் காக்கக்கூடியவரை, இப்படிப்பட்ட அருள் வழங்கக்கூடிய ஒரு இறைவனும் எந்த கோலத்துல இருக்காருன்னா சடையும் பெரியும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும். கீழ்னா இந்த இழுத்து கட்டுற வார் இருக்கு பாருங்க, அதுக்கு பொருள். அதுக்கு கீழே வந்து கோவணப்படம் அது வந்து இருக்கும். அந்த உடையை தான் இறைவன் வந்து எளிமையாக அணிஞ்சிருப்பாரு. வியக்கிறாரு, எங்களோ என்ன இப்படிப்பட்ட இறைவன் வந்து இதை போய் சடையில வந்து பிறையும் உடம்பு பூரா வந்து சாம்பல் பூச்சை பூடிக்கிட்டு சாதாரண கீழ் உடைய வந்து பொண்ணு பட்டு அதெல்லாம் வந்து அணிந்துக்காம அணிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி பாடுறாரு. இது முதல் பாட்டு.
பெண்தான் பாகமாக பிறை சென்னி கொண்டான். என்ன பண்ணிருக்காரு? உமையமே ஒரு பாகமாக, சக்தியை வந்து ஒரு பாகமாக கொண்டு உலக இயக்கத்துக்காக கருணையோட வந்து கொண்டிருக்கிறார். தன்னோட சக்தி தான், வேற ஒன்றும் இல்லை. தனியான பெண் சக்திங்கிறது வந்து உலக தோற்றத்திற்காக நமக்கு ஆண் பெண்ணுன்னு உலக உயிர்களை படைச்சு அப்படி காமிக்கிறார். அவருடைய சக்தி தான். பெண்தான் பாகமாக கொண்டிருக்கிறாரு. பிறை சென்னி கொண்டான். பிறையை வந்து அதுவும் வந்து ஒரு கருணையோடையும் சரணடைந்தாரை காக்கும் வடிவம். அதை அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன நிகழ்வு அப்படின்ட்டு. பிறை சென்னி கொண்டான் கோலக்காவு கோயிலா. எதை கொண்டாரு? திருக்கோலக்காவை கோயிலாக விரும்பி அவர் வந்து கொண்டிருக்கிறாரு. அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் அருணும், யார் யார் உலகோர் அங்க வந்து வராங்களோ அவங்களுக்கெல்லாம் அருளணும் அப்படின்னு சொல்லி, பாதம் கையால் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே. இந்த தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடல்ல வந்து வாசுகி பாம்ப மேருமலையை மத்தாக்கி கடையும் பொழுது ஆழகால காலம் வந்து விஷம் வந்து உலகம் 3 உலகத்தையும் அழிக்குமாறு தாக்குது. பிரம்மன் திருமால் மற்ற தேவர்கள் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. வந்து இறைவனை வந்து சரணடைஞ்சு எங்களை வந்து காக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டோம்னா அந்த கருணை உள்ள இறைவன் என்ன பண்றாரு? வேண்டியவர்களை காக்கக்கூடிய இயல்பான தன்மையால அந்த விஷத்தை சுந்தரா அந்த எடுத்துருவான்னு சொல்லி ஒரு நெல்லிக்கனி மாதிரி எடுத்து வந்து தானே வந்து குடிச்சிடுறாரு. அது ஒரு அடையாளமாக பெருங்கருணை அடையாளமாக மிடற்றில் இருக்கு. அதை வந்து சொல்றாரு. பாதம் கையால் கூப்பவேன்னா உலக உயிர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து இறைவனை வந்து வேண்டி எங்களை காக்க வேண்டும் என்று கேட்ட உடனே உண்டான் நஞ்சை உலகம் உய்யவே. எதற்குன்னா அந்த உலகம் அவரால் படைப்பிக்கப்பட்ட உலகம்னா உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற பெருங்கருணையால இந்த நஞ்சை உண்டாருன்னு சொல்றாரு. 3வது பாடல் பூணல் பொறிகொள் அரவம். கையில வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இந்த புள்ளிகளை உடைய அரவத்தை வந்து ஒரு வளையல் மாதிரி அணிஞ்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். பூணாக அணிஞ்சிருக்கிறாரு. புன்சடை அந்த கட்டப்பட்ட சடையில கோணல் பிறையன், கோணல் மதி, வளராமதி, வளர்மதி, முற்றாம இளமதி இப்படிலாம் பல இதாக சொல்லுவாங்க. இந்த கோணல் பிறையை வந்து அணிஞ்சிருக்கக்கூடிய குழகன் இளைஞனாக அங்க இருக்கிறாரு. கோலக்கா மானப்பாடி மறைவல்லானேன்னா மாட்சிமையுடன் இந்த மறைகளை எல்லாம் பாடக்கூடிய, மறைகளில் எல்லாம் வல்லவனாக, மறையின் பொருளாகவே உள்ளவனாக அந்த இறைவனை பேணி வழிபட்டா. பேணி வழிபடுதுன்னா குழந்தைய வந்து பேணி வளர்த்தல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து ஒரு கருணையோட வந்து நன்றியோட இறைவன் மேல வந்து அவரை வந்து பேணி யாரு வந்து வழிகிறார்களோ அப்பறையும் பிணிகள் ஆனவே. அவர்கள் வந்து சேர்வதாக விதிக்கப்பட்டிருக்கிற பிணிகள்லாம் அற்று போய்விடும். பறையும்னா அற்று போய்விடும் அப்படின்னு சொல்லி அந்த பலனை ஒவ்வொரு பாடல்களையும் இங்க வந்து பலன் சொல்லி வர்றாரு. ஒரு மிகவும் சிறப்பான இது. குழந்தை பருவத்தில் இதை பாடுறாரு. 4வது பாட்டை தழுக்கொள் பாவம் தளர வேண்டியது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, பல்வேறு கஷ்டம். ஒருத்தர் அடைஞ்ச துன்பங்கள்லாம் வந்து சொன்னார். இப்படி வந்து ஒரு மனிதனுக்கு துன்பமே வரக்கூடாதுன்னு நானே வியந்தேன். ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு துன்பமா வாழ்க்கையில வந்து அடைஞ்சிருக்காருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வியப்பா என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த நாள் சொன்னோன்னே என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல. இப்படிலாம் வந்து ஒரு துன்பமா மனிதனுக்கு வரும் அந்த பிறவி அப்படின்னு. அதான் துயரிழங்க உலகில் அப்படின்னு சொன்னாருன்னு ஞானசந்தர் சொன்ன பார்த்தீங்களா. இந்த உலக வாழ்க்கையே துயரம் இருந்தது, அதுல இருந்து தப்பிக்கணும். தழுக்கொள் பாவம்னா நீ செய்த நல்வினை தீவினைகளால நீ செய்த தீவினைகள்லாம் வந்து உன்னை தழுவி கொண்டு உன்னை வந்து துன்பப்படுத்தக்கூடிய தழுக்கொள் பாவம்லாம் தளரணுமா, அதெல்லாம் வந்து குறையணுமா, அற்று போக வேண்டுமா? உபதேசம் ஞானாசிரியர் கூப்பிட்டு கேட்கிறாரு. உங்க பாவம்லாம் தீரணுமா, உங்களுக்கு துன்பமே வராம இந்த பிறவிலே நீங்க இன்பத்தோட வாழணுமா அப்படின்னு உபதேசம். மழுக்கோள் செல்வன் அடையாளம் காமிக்கிறாரு. வலது கையில வந்து மழுவை வச்சிருக்கிறாரு, இடது கையில வந்து மான்குட்டியை வச்சிருக்கிறாரு. மரிசேர் அம்கையன் குழுக்கோள் பூதப்படையான். பூதப்படைகளை வந்து குழுக்களாக வந்து வச்சிருக்காரு. அவரு உறைந்திருக்கிற கோலக்காவலை வந்து இழுக்காவண்ணம் தவறாது போய் அங்க ஏத்தி வாழ்மினே. நீ வந்து எப்பயுமே கோலக்காவலை போய் அந்த இறைவனை மழுவை ஏந்திருக்கிறாரு, மான்குட்டியை வந்து ஏந்திருக்கிறாரு, பூதப்படைகளோடு இருக்கிறாரு. அந்த இறைவனை போய் தவறாது இடையராது வணங்கு, உன்னோட பாவம் எல்லாம் தளர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. மயிலார் சாயல் 5வது பாடல். மயில் போன்ற சாயலுடைய மாதாகிய அம்பிகையை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய எயிலார் சாய எரித்த எந்தைதான். முப்புறங்களை எரித்த அதுக்கு தனி வரலாறு, அந்த புராண வரலாறுகள்லாம் அப்புறமா வந்து நான் பிறகு சொல்றேன். எந்தைதான் குயிலார் சோலை கோலக்காவே. எப்பொழுதுமே வந்து குயில்கள் எல்லாம் வந்து கத்தி கொண்டிருக்கிற பறவைகள் எல்லாம் வந்து ஒளி எழுப்பக்கூடிய இசைக்கக்கூடிய அந்த சோலையில இருக்கக்கூடிய கோலக்காவே, அங்க இருக்கக்கூடிய இறைவனே பயிலா நிற்க பறையும் பாவமே.
இடையராது பயின்று சிந்திக்க நமச்சிவாய மந்திரத்தையே சொல்லி விபூதி பூசி இறை சிந்தனையிலே இருந்து இறைவன் திருவுருவத்தை வந்து உள்ளத்தில் அடைச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த பாவம்லாம் பயம் ஐயுறவில்லைன்னு சொல்லுவார் இதில் திருநெல்வேலி அரைத்துறையில். அதனால வந்து அழிந்து போயிடும், அந்த பாவம்லாம் அழிஞ்சு போயிடும். பாவம் அழிஞ்சு போயிட்டுனா உனக்கு துன்பம் வராது. வேற ஒன்றும் எளிமையான ஒரு கருத்து தானே. இந்த பாவம் இதுக்கு துன்பத்துக்கு காரணம் நம்ம செஞ்ச பாவம். முன்னம் நீர் செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாது எண்ணம் நீர் இடும்பையில் மூழ்கிறீர் எழுமணும் அப்படின்னு சொல்லி கோலக்காவில் வந்து ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். முன்னே செய்த பாவத்தால் தான் நீ இறைவனோட திருவடியை சிந்திக்க முடியல, இறைவனோட திருவடியை சிந்திக்காததால உனக்கு இந்த துன்பம்லாம் வருதுன்னு சொல்லுவார். அடுத்தது 6வது பாடல், வெடிகுள் வினையை வீட்ட வேண்டுவர். திண்மையான வினை உன்னை வந்து அடர்த்து உனத்தை கடுமையாக துன்பப்படுத்துவதற்காக வரக்கூடிய வினைகள் இருக்குல்ல, அவைகளெல்லாம் நீ வந்து அழிக்கணும்னு நீ வேண்டியா? வா உனக்கு வழி சொல்கிறேன். ஏன் வந்து ஒன்றும் தெரியாமல் வந்து இருந்துகிட்டு இருக்கிற? நான் வந்து வழியை சொல்கிறேன். கடிகோள் கொன்றை கலந்த சென்னியான், நல்ல மனம் வீசக்கூடிய கொன்றையை வந்து கலந்து அணிந்திருக்கக்கூடிய சடாமுடி உடையவர், தலையில் வந்து சடாமுடி உடையவர். அப்படிப்பட்ட சடாமுடியான் வந்து விரும்பி எழுந்திருக்கக்கூடிய கொடிகளை ஏற்றி எப்பொழுதுமே விழாரா, எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து மாதம் பூரா பாருங்க 12 மாசமும் நமக்கு சிவாலயங்களில் வந்து விழா, பல்வேறு விழா, நாள் விழா, சிறப்பு விழா, பெருவிழான்னு சொல்லி இதே போல எந்த சமயத்தில் இருக்கு. இறைவனோடய வந்து கட்டி பின்னி பிணைத்து போடக்கூடிய இந்த திருவிழாக்கள்லாம் எந்த சமயத்தில் இருக்கு. இதிலெல்லாம் நம்ம எல்லாருமே வந்து பங்கு பெற வேண்டும். கொடிக்குள் விழவார் கோலக்காவுலையும் அடிகள் பாதம் அடிந்து அணைந்து வாய்மை, அங்கே இருக்கக்கூடிய இறைவனோட திருவடிகளை அவருடைய பாதத்தை அடைந்து வாழ்மினே நன்றாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வந்து வாழுங்கள். இந்த பூமியில வாழும்போது நன்றாக மகிழ்ச்சியாக வாழுங்க. அப்படி அதனால என்ன சிறப்புன்னா, இந்த பாவங்களும் போகும், பூலோகத்திலேயே நமக்கு வந்து சிறப்பான வாழ்க்கை இதற்கு மேல வந்து கிடைக்கும். அதற்கு மேல வந்து என்னன்னா புண்ணியலோக சிவலோக வாழ்க்கையெல்லாம் நமக்கு கிடைக்கும். சாதாரண இது இல்லை. இந்த வழிபாட்டோட நன்மை இந்த உலக வாழ்க்கையில வந்து நம்ம வினைக்கு ஏற்ற துன்பங்கள் நீங்குவது மட்டும் இல்லாமல் பயனாக மேம்பட்ட தேவலோக வாழ்க்கையோ சிவலோக வாழ்க்கையோ அந்தந்த உயிர்களோட தன்மைக்கு தக்கவாறு கிடைக்கும். அடுத்து 7வது பாட்டு, நிழலார் சோலை நீல வண்டினம் குழலார் பன்சை கோலக்கா உள்ளான். நிழலார் சோலைன்னா நீர்வள நிலவளத்தோட பயன்கள்லாம் சொல்றாரு. அதன் பயனாக இந்த சோலைகள்லாம் வளர்ந்துருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூத்திருக்கக்கூடிய தேன் பிளிற்றும் மனம் பிளிற்றும் மலர்களில் வண்டினங்கள்லாம் எப்பயுமே வந்து குழல் ஊதுவது போல் வந்து இசைத்து பண் செய்யக்கூடிய அந்த அப்படிப்பட்ட திருக்கோலக்காவில் உள்ளான்னு சொல்லி அந்த கோலக்காவில் உள்ள இயற்கை சூழல் சக்தி வெளிப்பாட்டு சிறப்பை இங்கே வந்து சொட்டுறாரு. அங்கே வந்து இருக்கிறாரு இறைவன். அவருடைய கழலால் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் பக்கம் துயரவில்லை. அந்த வீரக்கழலை அணிந்திருக்கிறாரு, அந்த பாதத்தை கைகளால் வந்து யார் வந்து தொழுகிறாரோ அவர்கள் பக்கம் துயரமே கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்றாரு இந்த ஞான குழந்தை. சாதாரண விஷயமா எல்லாமே மெய்ப்பொருள் வேத வெளிப்பாட்டு மொழிகள் இது. அடுத்தது 8வது பாட்டு இராவணன் பாட்டு, எரியார் கடல் சூழ் இலங்கை கோந்தனை. அலைகள்லாம் வந்து எற்றி எரியக்கூடிய அந்த கடலால் சூழப்பட்ட இலங்கைக்கு தலைவன் தானே. முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்தி தான். அவனுடைய தடக்கை நீண்ட கைகளை எல்லாம் வந்து முறியும்படி அடர்த்த மூர்த்தி. அப்படிப்பட்ட இறைவன் எழுந்தரில் இருக்கிற தன் குறியார் பன்சை கோலக்காவேன்னா முறையாக பண் செய்து அடியார்களை எல்லாம் வந்து போற்றி செய்து பாடக்கூடிய பன்னிசைத்து பாடக்கூடிய அந்த கோலக்காவில் இருக்கான அந்த கோலக்காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமேன்னா வேதங்களில் ஆகமங்களில் திருமுறைகளில் சாஸ்திரங்களில் வகுக்கப்பட்ட நெறிகளை வந்து பின்பற்றி யார் வந்து அறத்தோடு பொய்யை எல்லாம் நீக்கி தூய்மையாக அகத்தூய்மையோட புற தூய்மையோட வந்து வணங்குகிறார்களோ அவர்கள் வினைகள்லாம் நீங்கி போயிடும். இங்கே வினைகள்னு பொதுவாக சொல்லியிருக்கும் போது நல்வினை தீவினைகள் எல்லாம் மற்ற சிவலோகத்தை எய்துவிக்கும் என்ற கருத்து இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 9வது பாட்டு, நாற்ற மலர்னா மனமிக மலராகிய தாமரை மேல் அயனும், நாற்ற மலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றை அணை மேலவனும். நாகத்தையே பாம்பு படுக்கையாக வைத்திருக்கிறாரு அவர் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியும். அவங்க 2 பேராலையும் அடிய முடியும் வந்து காண முடியல. பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறவரு கீழே போய் பார்க்குறாரு, பன்றி உருவம் எடுத்து. மலர் மேல் இருக்கிறவர் பறவை உருவம் எடுத்து மேலே போய் முடிய பார்க்கலான்னு போறாரு. ஜோதி பிழம்பாக இறைவன் அருவுருவமாக இருக்காரு, பார்க்க முடியல. அவர்களால் காணப்படாத அந்த இறைவனை யார் அவரு? கூற்றம் உதைத்த குழகன், இளைஞன். குழகன்னா இளைஞன்னு பொருள். யாருன்னா கூட்டம் உதைத்து. சரி, யமன் உண்டுன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குல்ல. யாருக்காவது யமன் இல்லைன்னு யாராவது நினைக்கிறீங்களா? எந்த சமயத்திலாவது யமன்கிட்ட இருந்து நீங்க உங்களை காத்து கொள்ளக்கூடிய அருள் எந்த சமயத்திலாவது வழங்கப்பட்டிருக்கா? இதை வந்து யாருமே சிந்திக்கிறதே இல்லை. இப்ப இறப்புக்கு அப்புறம் என்ன ஆகும்
யமன் வாய்ப்படக்கூடாது, நரகத்தின் வாய்ப்படக்கூடாதுன்னா இறைவனை பற்று, சிவநாமத்தை வந்து சொல்லி உபூதியை பூசு, ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கோ, எப்பயுமே சிவசிந்தனையாக இரு, இறைவனோட திருவுருவத்தை உள்ளத்தில் அடங்க. உங்களுக்கு யமன் வந்து பற்ற மாட்டார், அவருக்கு ஆட்சியில் வந்து நீங்கி விடும். நீங்கள் சிவ எல்லைக்குள்ளே வந்தால் யமனோட ஆட்சியில் நீங்கிவிடும். கூற்றம் உதைத்த குழகன், அந்த கூற்றத்தை உதைத்த ஒரே இறைவன் வந்து யாருன்னா கூற்றுவன சிவபெருமான் தான். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய கோலக்கா ஏற்றான் பாதம், அதை வந்து இடமாக ஏற்றிருக்கிறாரு அந்த திருக்கோலக்காவை. அவருடைய பாதத்தை ஏற்றி போற்றி வாழுங்கள் அப்படின்னு சொல்லி வாழுங்கள்னு வாழ்த்துறாரு. நீங்க வந்து இந்த இறைவனை வந்து சார்ந்துருங்க, சார்ந்து நன்றாக வந்து வாழுங்கள்னு சொல்லி அவர் ஆச்சாரியர் வந்து வாழ்த்துறாரு. இதுக்கு இதை விட என்ன சிறப்பு இருக்கு? அடுத்தது சமன்பாட்டு. பெற்ற மாசு பிறக்கும் சமணரம்னா குளிக்காமலே வந்து உடல்ல வந்து அழுக்குகளை வந்து சேர்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய சமணரும், உற்ற துவர தோய் உருவிலாளரும், நல்லா வந்து துவராடைய முழுவதுமாக உடல் முழுவதும் சுற்றி கொண்டு உருவத்தையே காட்டாதவர்கள் இந்த பௌத்தர்கள் அப்படி இருந்திருக்கிறாங்க. குற்ற நெறியார், அவர்கள் நெறியே வந்து குற்றம், தவறான நெறியை அவர்கள் எடுத்திருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு விதி இல்லை. கொல்லார் கோலக்கா, கோலக்காவை வந்து கொல்ல மாட்டாங்க, கோலக்காவில் உள்ள இறைவன் வந்து பற்ற மாட்டார்கள். அவர்களால் இந்த சைவ நெறியை பின்பற்ற முடியாது. அவர்கள் வந்து விதி இல்லாதார், விதி இல்லாதார் என் செய்வாரோ வழிமலம் மேயவனேன்னு சொல்லி அங்கே வந்து பாடுவார். கோலக்கா பற்றி பரவ பாவம் பறையும் பாவமேங்கிறார். கோலக்கா பற்றி பரவம்னா கோலக்கா தளத்தில் வந்து விரும்பி எழுந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருப்பாதங்களை பற்றி பரவ போற்றி பரவ பெருமைகளை எல்லாம் எடுத்து பரவ நம்ம பாவம்லாம் அற்று போகும் அப்படின்னு சொல்றாரு. தக்க கடைக்காப்புன்னு சேக்கிழார் பெருமான் இதை வந்து சொல்லியிருக்காரு. கடைசி பாட்டை நலங்குள் காழி ஞான சம்பந்தன், எல்லா நலன்களையும், வாழ்வியல் நலன்களையும், சிவலோக நலன்களையும், தேவலோக நலன்களையும், என்னென்ன நலன்களை வந்து இந்த உயிர்கள் விளைகின்றனவோ எல்லாத்தையும் அருளக்கூடிய அத்தனை நலன்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய நலங்குள் காழி, சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன், குளங்குள் கோலக்கா உள்ளானிய, மிகவும் செழித்து சக்தி வெளிப்பாட்டோடு இருக்கக்கூடிய அந்த கோலக்காவை இருக்கக்கூடிய அந்த இறைவனை, வளங்கொள் பாடல் பாட வல்லமையார், நல்லா கருத்துகள்லாம் செறிந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து இங்கே திணித்து அருளப்பட்ட இந்த பாடல்களை வந்து யார் வந்து பாட வல்லவர்களாக இருக்கிறார்களோ, இப்போ வணங்குங்க எல்லாமே சொல்லிட்டாரு, எல்லா உபதேசமும் சொல்லிட்டாரு, கோலக்காவில் வந்து வணங்குங்க உங்க துயரம்லாம் தெரிந்துடணும். இந்த பாடல்களை வந்து இந்த தக்கராகத்தில் நான் பாடியிருக்கிறேன்னா இதை வந்து இசைத்து பாட வல்ல வாய்மையார், வாய்மையாருங்கிற சொல்ல முக்கியமாக பார்க்கணும். எல்லா அயோக்கியத்தனமும் வந்து பண்ணிக்கிட்டு நான் வந்து இறைவனை வந்து போற்றி பரவுறேன்னு எனக்கு அருள் வரணும்னு விரும்பக்கூடாது. பொருள் பற்றெல்லாம் தூக்கி எறி, அதெல்லாம் தேவையே கிடையாது. தானாக வந்து இறைவன் கொடுப்பார். நீ வந்து எப்போ பொருளை வெறுக்கிறியோ பொருள் வந்து உன்னை விரும்பி வரும். இதுதான் அனுபவத்தில் வந்து பார்த்தது. அதுபோல் பார்த்தீங்கன்னா வளங்கோல் பாட வல்ல வாய்மையார் உளங்கோல் வினை போய் ஓங்கி வாழ்வாரே, திண்மையாக வந்து அவர்களை பற்றி அவர்களை வந்து துன்பத்திலேயே இடரிலேயே வந்து ஆழ்த்தி இருக்கக்கூடிய அந்த தீவினைகள்லாம் போய் அற்று போய் ஓங்கி வாழ்வாரேன்னு சொன்னா பேரு புகழ் அனைத்து செல்வங்களோடும் ஓங்கி வாழ்வாரேன்னு சொல்லி ஞானசம்பந்தர் பெருமான் வாழ்த்தோடு எல்லாம் இது உபதேசத்தில் இறைவனோட திருவுருவத்தெல்லாம் சுட்டி அங்கே உள்ள இறைவன் பெருமைகள்லாம் சுட்டி தன்னை வந்து தொடர்ந்து வரக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் வந்து அவர்களை அப்பொழுது தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் அதிலிருந்து காலகாலமாக நாம் வந்து பல நூற்றாண்டுகளாக இன்னைக்கு 1300 ஆண்டுகளுக்கு மேலே வந்து நம்ம தொடர்ந்து வாழக்கூடிய எத்தனையோ தலைமுறையினருக்கு அவர்கள்லாம் நலமடைய வேண்டும் என்ற பெருங்கருணையால் வந்து இந்த இறைவன் அருளிருக்காரு இந்த திருப்பதியத்தை. அந்த ஊரில் என்னன்னா ஒரு அற்புத நிகழ்வு அங்கே வந்து இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க, அந்த 5 வயது வரையிலும் வந்து பேச்சு சரியாக வராமல் பேச்சு குளறி வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் என்னன்னா அங்கே போய் இறைவனை வந்து வழிபட்டு வேண்டி வந்தால் அந்த பேச்சு வந்துடுது அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்கே பெரிய ஒரு புத்தகம் வச்சிருக்காரு, நோட்டு புத்தகம் எழுதுவதற்காக அந்த சிவாச்சாரியார் வச்சிருக்காரு. அதில் பலர் வந்து இதை போல எங்கள் குழந்தைக்கு இப்படி இருந்தது, நாங்கள் வந்து இந்த திருக்கோலக்கா திருத்தலத்தில் வந்து இறைவனை வந்து வணங்கி அர்ச்சனை பண்ணிட்டுலாம் போனோம், போயிட்டு அதுக்கப்புறமா அது வந்து சரியாக போய் இப்போ குழந்தை நல்லா பேச ஆரம்பித்தோம், அதனால நாங்கள் மீளவும் வந்து நன்றி கூறும் முகத்தான் இறைவனை வந்து வழிபட்டு போகிறோம்னு சொல்லி அப்படி அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதை விட என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அடியார்கள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த இதெல்லாம் தல வழிபாடாக கூட்டாக போகிறால அப்படி போயிருக்காங்க. அப்போ ஒரு அடியார் வீட்டில் போய் அவங்க தங்கி இருக்கும் பொழுது இவர்களை வரவேற்று இவர்களை தங்க இடம் கொடுத்து திருவமுதெல்லாம் படைத்து இருக்கும்போது அந்த வீட்டு குழந்தைக்கு சரியாக பேச்சு வரலங்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுது.
அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க திருக்கோலக்காடுன்னு சொல்லி சீர்காழி இது இருக்குது, அதுல அந்த நகரத்துக்குள்ளேயே தான் இருக்குது, மேற்கு இருக்குது, நீங்க அந்த திருத்தலத்தில் போய் குழந்தைய அழைச்சிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சரியா போயிடுன்னு சொன்னோன்னா அவங்க வந்து குழந்தைய கொண்டு வந்து இங்கே அர்ச்சனை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேச்சு நல்லா சிறப்பாக வந்தோடனே அதற்கு நன்றி கூறும் முகத்தான ஒரு 5.5 பவுன்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு பொற்றாளத்தை செஞ்சு கொண்டாந்து இந்த திருக்கோலக்கா சிவாச்சாரியார்கிட்ட கொடுத்துட்டு அதை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அந்த புத்தகத்துல. அந்த இதை வந்து அவர் வீட்டில் வச்சிருக்காரு தனியா, எங்க கோயிலில் வச்சா காணாப்படுன்ட்டு வந்து அதை எனக்காக வந்து நாங்கள் முக்கியமாக எங்கள் நண்பர்களோட போனோம், அதை எடுத்து கொண்டாந்து காமிச்சார். இந்த தாளத்தை கூட கொண்டாந்து அதில் வந்து நமச்சிவாய மந்திரத்தை எழுதி பொறிச்சு பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பேச்சு வராத குழந்தைகள் இருந்ததுன்னா நம்பிக்கையோடு போகணும், நம்பிக்கையோடு போய் பாடி இந்த திருப்பதிகத்தை வந்து நீங்கள் தினமும் வந்து பாராயணம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு நல்ல பேச்சு வந்துடும், நல்ல அறிவாற்றல் வந்துடும், இந்த பாவங்கள்லாம் உங்களுக்கும் அற்று போகும், அந்த குழந்தைக்கும் வந்து அதெல்லாம் அற்றுப்படும். அந்த குழந்தைய கொண்டு போய் நேரடியாக அழைச்சி கொண்டு போய் காமிச்சு அந்த இறைவனை வந்து வழிபட்டு வர வேண்டும் என்று சொல்லி இது போல அற்புத நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நான் வந்து ஒன்றாக சொல்றேன். இதை நீங்க துல்லியமாக வந்து உள்வாங்கி அறிந்து கொண்டு இதை உங்க உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி அவர்களையும் வந்து சிவ வழிபாட்டுக்கு ஈடுபடுத்தி துன்பங்களை எல்லாம் நீள செய்து ஒரு சீர்மிகு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டி எல்லோரையும் வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம.